வெல்கம் டு தமிழமிர்தம் சேனல். நான் இன்றைக்கி சுவையான அரிசி மாவு புட்டு உதிரியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன்ப்பா. இந்த அரிசி மாவு புழுங்கல் அரிசி ஒரு பங்கு, பச்சரிசி ஒரு பங்கு சேர்ந்து அரைச்சது, தேங்காய் கொஞ்சம், ஏலக்காய் சிறிதளவு, ஜீனி நான் வெள்ளை ஜீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கரலாம். நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாவு எடுத்திருக்கேன்ப்பா, அதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். எந்த இனிப்பு பலகாரம்னாலும் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி நல்ல விரல் இப்படி 4 விரலை விட்டு இப்படி பெசறிக்கிட்டே வரணும். ஒரு 15 நிமிஷமாவது பெசறினா தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இது பண்ணி புட்டு மாதிரியே வரும், சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு பெசரி காமிக்கிறேன் பாருங்கப்பா. இந்த பதத்துக்கு பெசரிக்கிறணும். நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டு இப்படியே 4 விரல்ட்டு கலட்டி பெசரிக்கணும். இப்போயே புட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாவை இப்படி குக்கர் தட்டு அல்லது இட்லி தட்டில் எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் நல்லா வேகணும்ப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சிருச்சுப்பா, நல்ல மணமும் வருது. இப்போ இந்த புட்டை இதில் தட்டிக்கிறோம். இந்த சூடோடையே நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். சூடோடு ஊற்றினா தான் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிறோம். எல்லா புட்டுலையும் ஈவனாக வர மாதிரி நல்லெண்ணெயை நல்லா ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லதுப்பா, இருமல் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதோட தேங்காய் பூ, இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கரலாம். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கரலாம். ஜீனி, போட்டு ஈவனாக வர மாதிரி நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா ஜீனி போட்டு கிளறியாச்சுப்பா. நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு அடுத்து சந்திக்கிறேன்.